அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்குள்ள சனி பகவானும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறதால வேலை பளு கூடும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைத்தாலும் கூட மறுபக்கம் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் சகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் எல்லாமே விளக்குவாங்க அப்படிங்கிறதுல சொல்லலாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது. செல்வாக்கு, வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட எல்லாம் கிடைக்கலாங்க. இன்னும் இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்டே இருக்கீங்களா? முக்கியமாக கடன் பிரச்சனை உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையாக அதிகமான பிரச்சனையாக இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சத்தியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் செய்தாலே சரியாயிடுங்க. ஆனால் அவங்க எந்த விதமான பரிகாரத்துக்கும் போகாமல் எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இனியும் மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை தேடி வர்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை உண்டாகிறதால பிரச்சனைகள் தீரும். எடுத்த வேலைகளை வெற்றியோடு முடிப்பாங்க. முன்னேற்ற பாதையில் நடைபோடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். வரவு அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் அக்கறை எடுப்பது மிக மிக அவசியம். பெண்களுக்கும் குடும்பத்தில் வெளியில் இருக்கக்கூடிய நிம்மதியான நிலை கண்டிப்பாக உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாக உண்டாகும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக இந்த மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா பகவதி அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். சரி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இதுவரையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ராசிக்குள்ள ஜென்ம ராசியாக சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இருக்கும். எந்த ஒன்றிலுமே நீங்கள் வேகமாக செயல்பட முடியாமல் போகலாம். பணியிடத்திலும் கடினமான நிலை இருக்கலாம். என்றாலும் ராசிநாதன் பார்வையால் சாதகமாக உங்கள் பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல ஒரு வியாபாரமும் ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க. பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்கும். கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ஆடை ஆபரணம் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். என்றாலும் மனதில் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கூடுதல் கவனம் தேவைப்படுது. ஜென்ம சனியாலே இது என்பதால் அரசியல்வாதிகள் உங்களுக்கு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலான கவனம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சனீஸ்வரரை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடக்கூடிய செயல்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியுங்க. பிறருக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. செலவு கொஞ்சம் இருக்குது. விரயமும் இருக்குது. அதே போல் மனதில் இருந்த குழப்பம் கூட விலகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
முக்கியமாக சுயதொழில் செய்து வர்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் மாறப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்ச கரகனான கேதுவால் உடல்நிலை சீராக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் துணையினுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதால மனத்தெளிவு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ஏற்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பிட்டு மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் சொற்களால் உங்களை காயப்படுத்துகிறவங்களை கூட நீங்கள் அரவணைக்கக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய சுமூகமான உறவு உங்களுக்கு தொடரும். உடல் உபாதைகள் நீங்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும். இதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய நேர்மறையான நடத்தையை அனைவரும் பாராட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய விவாத திறமை அதிகரிக்கும். முக்கியமான விவாதங்களில் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். அதிகரிக்கக்கூடிய தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி நீங்கள் வகைப்படுத்தி செய்து காரியமாற்றுவீங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்வீங்க. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறைகளில் சாதனை புரிவீங்க. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே எளிதாக பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் வெளியில் உங்களுக்கு சாதகமான முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவங்க தவறுகளை உணர்ந்து வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீங்க. உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் உறவினர் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் கூட திரும்பவும் கைக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். உங்களுடைய செயல்களில் இடையூறு இன்றி சுலபமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்க கூட மீண்டும் வந்து இணைவாங்க. உறுதியின்றி செய்த செயல்களில் கூட ஒரு நிரந்தரமான பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு மளமளவேன நடக்க தொடங்கும். சில அனாவசிய செயல்களுக்கு கூட நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை இழக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவாங்க. வேலை பளு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பாங்க. காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் இப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடுறது நல்லது. உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது சிறப்பு. அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்து சிறிது குறைபாடுகள் உண்டாகலாம். ஆகவே கவனத்தோடு செயல்படுறது நல்லது. தொண்டர்களுடைய பாராமுகத்தால் கோபமடையாமல் கடமைகளை செய்து வர்றது நல்லது. பேச்சில் கண்ணியம் குறையாது. கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள்கிட்ட நீங்கள் அந்யோன்யமாக இருப்பீங்க. வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்துக்கு கூட நீங்கள் உண்டான முயற்சிகளை இப்போ தொடங்குவீங்க. குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுறதுக்கான வேலைகளை இப்போ நீங்கள் தொடங்கலாம். வசதியான வீட்டிற்கு குடிபுகவும் வாய்ப்பு இருக்குது. புதிய ஆபரணங்கள் வாங்குவீங்க. விருந்து விழா எல்லாமே உங்களுக்கு உற்சாகமான மனப்போக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையப்போகுதோ அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.